நெகட்டிவ்களையும் பாசிட்டிவாக மாற்றி சாதனைகளை செய்து வருவதுதான் தன்னுடைய ஸ்டைல் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் அரசு சார்பில் கனவுகள் மெய்ப்படும் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்பொழுது கடந்த 5 ஆண்டுகளில் மக்கள் அடைந்திருக்கக்கூடிய மகிழ்ச்சிதான் தாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம் என தெரிவித்தார். கடந்த 5 ஆண்டுகள்ல மக்கள் அடைஞ்சிருக்கக்கூடிய மகிழ்ச்சி தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம். சொன்னதை மட்டுமல்ல, சொல்லாத பல முத்திரை திட்டங்களையும் செயல்படுத்தி இருக்கிறோம். ஆட்சிக்கு வரும்போது இவ்வளவு திட்டங்களை நம்மால் நிறைவேற்ற முடியுமா என்ற ஏக்கம் எனக்கு இருந்துச்சு. ஆனால் அத்தனை திட்டங்களையும் நிறைவேற்றி காட்டணும் என்ற கனவும் எனக்கு இருந்துச்சு. கடந்த 5 ஆண்டுகளுக்கான என்னுடைய கனவுகள்ல பெரும்பாலும் நிறைவேற்றி விட்டோம் என்ற மூலமாக இந்த நிகழ்ச்சி மூலமாக அறிவிக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தன்னுடைய சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் என்ன என்பதை தெளிவுபட கூறினார். அரசியல் ரீதியாக சில நெருக்கடிகள், நிதி நெருக்கடிகள், இப்படி நிறைய முட்டுக்கட்டைகள். அதுக்காக அந்த காரணங்களை சொல்லிட்டு தப்பிச்சுக்கலான்னு நான் நினைக்கிறவன் இல்ல இந்த ஸ்டாலின். காரணம் சொல்றவன் காரியம் செய்ய மாட்டான்னு ஊர் பக்கம் சொல்லுவாங்க. சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் அதை தன்வசப்படுத்தி செல்வதுதான் என்னுடைய ஸ்டைல். நான் தினந்தோறும் உழைக்கிறேன், உழைச்சுக்கிட்டே இருக்கிறேன். தமிழ்நாட்டு மக்களுக்காக தொடர்ந்து உழைப்பேன். இது மட்டும்தான் என்னுடைய சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். அதனைத் தொடர்ந்து ஸ்டாலின் ஸ்டேட்மெண்ட் என்ற பெயரில் மொத்தம் 14 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார். அதில் 2030ஆம் ஆண்டிற்குள் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் மூலம் கிராமப்புறங்களில் 5 லட்சம் வீடுகள், நகர்ப்புறங்களில் 2 லட்சம் வீடுகளும் கட்டப்படும் என கூறினார். நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம், புற்றுநோய் போன்றவை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிய முகாம்கள், ஒவ்வொரு மாவட்டத்திலும் மனநல ஆலோசனை மையம் என மருத்துவத்துறையின் கீழ் 2வது அறிவிப்பை வெளியிட்டார். இயற்கை விவசாயம் 17,000 ஹெக்டேராகவும், உயிர் வேளாண்மை 1 லட்சம் ஹெக்டேராகவும் விரிவுபடுத்தப்படும் என முதலமைச்சர் தெரிவித்தார். அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் 100 விழுக்காடு ஸ்மார்ட் கிளாஸ், ஒவ்வொரு கல்வி நிறுவனத்திலும் AI ஆய்வகம் உருவாக்கப்படும் என கூறினார். ஜவுளி, தோலாடை, கைவினை, கணினி தொழிற்பயிற்சி போன்ற துறைகளில் பயிற்சி வழங்கப்பட்டு பிற்படுத்தப்பட்டோர் சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றம் உறுதிப்படுத்தப்படும் என்றார். தேவைப்படும் இடங்களில் சமூக நீதி கல்லூரி விடுதிகள் திறக்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்தார். வீடற்ற ஒவ்வொரு ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின குடும்பத்திற்கும் வீட்டுமனை பட்டா வழங்கிட படிப்படியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறிய முதலமைச்சர், அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்றார். கிராமங்களை பொருளாதார வளர்ச்சி மையங்களாக மாற்ற தற்போதைய உத்தமர் காந்தி மாதிரி கிராம திட்டம் செயல்படுத்தப்படும் என தெரிவித்தார். மேலும் மேக் இன் இந்தியா ஒவ்வொரு மாவட்டத்திலும் உயிர்வர மாவட்டந்தோறும் நவீன தொழிற்பூங்காக்கள் அமைக்கப்படும் என்றார். உள்நாட்டு மீன் உற்பத்தியை 4.50 லட்சம் டன்னாக அதிகரித்தல், 1 லட்சம் ஏக்கரில் தீவன பயிர் சாகுபடி, நாள்தோறும் 4.5 கோடி லிட்டர் பால் உற்பத்தி போன்ற திட்டங்களை முதலமைச்சர் வெளியிட்டார். சென்னை மற்றும் அனைத்து மாநகராட்சிகளிலும் நவீன கலாச்சார மையங்கள் அமைக்கப்படும் என்றும், உணவு பதப்படுத்துதல், தேங்காய் நார் உற்பத்தி பொருட்கள் போன்ற வேளாண் சார்ந்த தொழில்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் எனவும் உறுதியளித்த முதலமைச்சர், கோயில் நகரங்கள், கடலோர சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய சாலைகள் மேம்படுத்தப்படும் என பட்டியலிட்டார். தமிழ்நாட்டின் கைத்தறி வகைகள் சர்வதேச கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்படும் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். UPSC தேர்வில் மதுரையை சேர்ந்த ராஜேஸ்வரி அகில இந்திய அளவில் 2ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். UPSC தேர்வுகளில் தமிழ்நாடு மாணவர்கள் சிறப்பிடம் பெற்றதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். IAS, IPS, IFS உள்ளிட்ட பதவிகளுக்கு மத்திய அரசின் பணியாளர் தேர்வாணையம் ஒவ்வொரு ஆண்டும் தேர்வு நடத்தி வருகிறது. முதன்மை தேர்வை தொடர்ந்து நேர்காணல் முடிந்த நிலையில் தேர்வு முடிவுகள் வெளியாகின. இந்த ஆண்டு மொத்தம் 958 தேர்வர்கள் பல்வேறு பணிகளுக்காக தேர்வாகியுள்ளனர். தேர்வு முடிவுகளின்படி ராஜஸ்தானைச் சேர்ந்த அனுஜ் அக்னிஹோத்ரி தேசிய அளவில் முதலிடம் பிடித்துள்ளார். அதேபோன்று தேசிய அளவில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ராஜேஸ்வரி 2ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியைச் சேர்ந்த ராஜேஸ்வரி
தற்பொழுது திண்டுக்கல் மாவட்டத்தில் துணை ஆட்சியராக பயிற்சி பெற்று வருகிறார். ஏன்னா இவங்க கொடுக்குற அந்த ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ், ரெசிடென்ட்டா இருக்கட்டும், ஃபுட்டா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அதை தாண்டி நம்ம படிக்கிறதுக்கு இதை தான் படிக்கணும், இதை இப்படி படிக்கணும், இது இவ்வளோ பண்ணா போதும் அப்படின்ற சரியான கைடன்ஸ் வந்துட்டு முக்கியமா பிரிலிம் ஸ்டேஜ்ல ரொம்ப தேவைப்படுது. அது எனக்கு நான் முதல்வன் திட்டத்துல இந்த ஃபேக்கல்டி மூலியமா தான் கிடைச்சது. இதேபோன்று இந்திய அளவில் தமிழகத்தைச் சேர்ந்த மருத்துவர் ராஜா முகைதீன் 7ஆம் இடம் பிடித்து அசத்தியுள்ளார். இப்போ எனக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்தது ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸா கொடுத்தது நான் முதல்வன் திட்டம் தான். ஒரு ஸ்காலர்ஷிப் தொகையா பிரிலிம்ஸுக்கு ஒரு வருட காலமாக மாதம் 7,500 ரூபாய் கொடுத்தாங்க. அது மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. மேஜரா எதுக்குன்னா இந்த டெஸ்ட் சீரீஸ் வாங்குறதுக்கு, புத்தகங்கள் வாங்குறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. யூபிஎஸ்சி தேர்வில் தமிழ்நாட்டிற்கான வெற்றி வாய்ப்பு அதிகரித்துள்ளதாக கிங் மேக்கர்ஸ் அகாடமியின் இயக்குனர் பூமிநாதன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு பேட்டியளித்த அவர், இந்திய அளவில் தேர்வான தேர்வர்களில் 25% பேர் கிங் மேக்கர் அகாடமியின் மாணவர்கள் என மகிழ்ச்சி தெரிவித்தார். அகில இந்திய லெவலில் 7வது ரேங்க் வாங்கின ராஜா முகைதீனிலிருந்து நிறைய ஸ்ருதி 18வது ரேங்க் வாங்கினவங்களிருந்து நிறைய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே சர்வீஸ் வாங்கின கேண்டிடேட்ஸ்லேருந்து, மாற்றுத்திறனாளி மாணவர் அப்துல்லாலிருந்து இப்படி நிறைய மாணவர்கள் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த ஆண்டு வெற்றி வாய்ப்பு அதிக லெவலில் தான் இருக்கு. வருகின்ற ஆண்டுகள்லையும் நிறைய லெவலில் மாணவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்திய அளவில் முதல் 10 இடங்களில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 2 இடம் பெற்றிருப்பது பெருமைக்குரியது என சங்கர் ஐஏஎஸ் அகாடமி இயக்குனர் வைஷ்ணவி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடோட ரிசல்ட்ஸ் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட நம்ம பார்த்துருந்தோம். ஸோ கடந்த வருடம் 54, 55 அப்படின்னு இருந்த ரிசல்ட்ஸ் இந்த வருஷம் 60க்கு மேலே நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. வேற எந்த விதமான கவலைகளும் இல்லாமல் அந்த ஸ்டூடெண்ட் தங்கி படிப்பதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு இந்த ஸ்கீம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. யூபிஎஸ்சி தேர்வில் நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் தமிழ்நாடு மாணவர்கள் மிகப்பெரிய அளவில் பலனடைந்திருப்பதாக மனிதவள மேலாண்மைத்துறை இயக்குனர் சங்கர சரவணன் தெரிவித்துள்ளார். நம்ம நான் முதல்வன் ஸ்கீம்ல படிச்சு பாஸ் பண்ணவங்க கிட்டத்தட்ட 56 பேர் மொத்தமா. அதில் அரசு பயிற்சி மையத்திலே முழுசா படிச்சவங்க 39 பேர். நான் ஒரு டீம் வச்சு, நம்ம அகாடமிக் டீம் வச்சு கொடுக்குறோம். அதுக்கு ஒரு நல்ல ஒரு நம்பகத்தன்மை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது வருஷம் அது கூட்டிகிட்டே போகுது. அரசு பயிற்சி மையத்தை நோக்கி வரவங்களுடைய எண்ணிக்கை அது ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட்னு சொல்லலாம். இதனிடையே யூபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், நான் முதல்வன் 2.0 பற்றி ஸ்டாலின் ஸ்டேட்மெண்டில் அறிவித்த நாளில் இத்தகைய மகிழ்ச்சியான செய்தி வெளியானது பெரும் ஊக்கமளிப்பதாக கூறினார். நான் முதல்வனின் முதற் பகுதியே இத்தனை சாதனையாளர்களை உருவாக்கி இருக்கிறதென்றால் இதன் அடுத்த வெர்ஷன் எப்படி இருக்கும் என நீங்களே பாருங்கள் என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், நமது தமிழ்நாட்டு இளைஞர்கள் இந்திய அளவில் மட்டுமன்றி இன்டர்நேஷனல் அளவிலும் சாதனை படைக்கப் போகிறார்கள் என்றும் உறுதிபட தெரிவித்துள்ளார். 2 அல்லது 3வது குழந்தை பெறும் தம்பதிக்கு 25,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது ஆந்திரா. இந்த அறிவிப்புக்கான காரணம் என்ன, வேறு என்னென்ன சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். நான் மணமக்கள் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புவது, உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள், முன்பெல்லாம் குழந்தைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டாம், அவசரப்பட வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் வரல, சொல்லக்கூடாது இப்போ. ஏன்னா மக்கள் தொகையின் அடிப்படையில் இடஒதுக்கீடு அந்த நாடாளுமன்ற எண்ணிக்கை வரும் என்று சொல்லுகிற நேரத்தில் நமக்கு எண்ணிக்கை மக்கள் தொகை அதிகம் இருந்தால்தான் எம்பிக்கள் அதிகம் வரும் என்ற நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கு. ஆனால் நாம் குடும்ப கட்டுப்பாட்டில் கவனம் செலுத்தி அதில் வெற்றி கண்டோம். அதனால் இந்த நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. மத்திய அரசின் பேச்சை கேட்டு மக்கள் தொகையை சிறப்பாக கட்டுப்படுத்திய தமிழ்நாட்டிற்கு வேறு வழியில் பூதம் கிளம்பியதை அன்றே மேற்கோள் காட்டி தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேசிய காட்சிதான் இது. நமது அண்டை மாநிலமான ஆந்திராவிலும் இதே பிரச்சனைதான். ஆனால் மற்றும் ஒரு முக்கிய காரணத்தையும் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு வெளிப்படுத்தியுள்ளார். அந்த மாநிலத்தில் பெண்கள் குழந்தை பெற்றுக்கொள்ளும் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் விகிதம் தற்பொழுது 1.5 குறைந்துள்ளது. இது மக்கள் தொகை நிலையாக இருக்க தேவையான 2.1 என்ற அளவை விட மிகவும் குறைவு ஆகும். இதே நிலை தொடர்ந்தால் 2047ஆம் ஆண்டிற்குள் மாநில மக்கள் தொகையில் 23% பேர் முதியவர்களாக இருப்பார்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது எதிர்காலத்தில் ஆந்திரா ஒரு வயதான மாநிலமாக மாறிவிடும் என்றே சொல்லலாம். இது சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக பெரிய சவாலாக அமையும் என்பதால் எதிர்கால தேவைகளை கருத்தில் கொண்டு
மக்கள் தொகை பராமரிப்பு என்கின்ற புதிய அணுகுமுறையை ஆந்திர அரசு கையில் எடுத்துள்ளது. வியாழனன்று ஆந்திர மாநில சட்டமன்றத்தில் பேசிய முதல்வர் சந்திரபாபு நாயுடு மாநிலத்தின் மக்கள் தொகை சமநிலையை இழந்து வருவது கவலையளிப்பதாக கூறினார். மக்கள் தொகை மேலாண்மை கொள்கை மூலம் சட்டமன்றத்தில் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார். இந்த திட்டத்தின் கீழ் 2வது அல்லது 3வது குழந்தையை பெறும் பெற்றோருக்கு 25,000 ரூபாய் ஊக்கத்தொகை, 3வது குழந்தைக்கு 5 ஆண்டுகளுக்கு மாதாந்திர நிதியுதவி 1000 ரூபாய் மற்றும் 18 ஆண்டுகள் வரை இலவச கல்வி போன்ற சலுகைகள் வழங்கப்படும் என்றார். மேலும் 12 மாதகால பெற்றோர் விடுப்பு, 2 மாத தந்தை வழி விடுப்பு, 3வது குழந்தையை பெற்றெடுக்கும் தம்பதிகளுக்கு சிறப்பு விடுப்புகள், ஒவ்வொரு 50 குழந்தைக்கும் குழந்தை பராமரிப்பு மையங்களை நிறுவுதல் போன்ற சலுகைகளும் இந்த திட்டத்தில் இடம்பெற்றுள்ளன. தற்பொழுது ஆந்திராவில் சுமார் 58% குடும்பங்கள் ஒரு குழந்தையை மட்டுமே கொண்டுள்ளதாக கூறிய சந்திரபாபு நாயுடு இப்புதிய திட்டம் மக்களிடையே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 1993ஆம் ஆண்டில் 3.0 இருந்த மாநிலத்தின் பெண் குழந்தைகள் பெறும் விகிதம் தற்பொழுது 1.5 குறைந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், மக்கள் தொகை குறைவாக உள்ள ஜப்பான், தென்கொரியா, இத்தாலி போன்ற நாடுகளில் தொழிலாளர் பற்றாக்குறை மற்றும் நீண்டகால பொருளாதார சவால்களுக்கு வழிவகுப்பதாக அடுக்கடுக்கான பிரச்சனைகளை பட்டியலிட்டார். 2ற்கு மேற்பட்ட குழந்தைகளை கொண்டவர்கள் உள்ளாட்சி தேர்தல்களில் போட்டியிட தகுதியற்றவர்கள் என்ற சட்டத்தை கொண்டு வந்த ஆந்திர அரசு தற்பொழுது 2க்கு மேற்பட்ட குழந்தைகள் கொண்டவர்கள் போட்டியிட அனுமதிக்கும் வகையில் சட்டத்தை திருத்த வேண்டிய அவசியம் உள்ளதாகவும் கூறினார். இந்த புதிய சலுகைகள் வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளன. தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். சர்வதேச சந்தையில் நிலவி வரும் கச்சா எண்ணெய் விலை மாற்றங்களுக்கு மத்தியில் இந்தியாவில் சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் விலை இன்று முதல் அதிரடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. அதன்படி வீட்டு உபயோகத்திற்கான 14.2 கிலோ எடையுள்ள சிலிண்டரின் விலை 60 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சென்னையில் இதுவரை 869 ரூபாய்க்கு விற்கப்பட்ட சிலிண்டர் இனி 929 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும். இதேபோல் வணிக பயன்பாட்டிற்கான 19 கிலோ எடையுள்ள சிலிண்டரின் விலை 115 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் சென்னையில் ஒரு வணிக சிலிண்டரின் விலை 2044 ரூபாயாகவும், டெல்லியில் 1883 ரூபாயாகவும், மும்பையில் 1835 ரூபாயாகவும் அதிகரித்துள்ளது. முன்னதாக கடந்த 1ஆம் தேதி 30 ரூபாய் விலை உயர்த்தப்பட்ட சூழலில் தற்போது விலை ஏற்றத்துடன் சேர்த்து வணிக சிலிண்டரின் விலை ஒரே வாரத்தில் 145 ரூபாய் உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஈரான் இஸ்ரேல் இடையிலான போர் சூழலால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு விலை அதிகரித்துள்ளதே இந்த திடீர் உயர்வுக்கு காரணமாக கூறப்படுகிறது. ஒரே நாளில் வீட்டு உபயோகம் மற்றும் வணிக சிலிண்டர்களின் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது நடுத்தர குடும்பங்கள் மற்றும் சிறு உணவக உரிமையாளர்கள் மத்தியில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விலை உயர்வு அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்திற்கும் வழிவகுக்கும் என அஞ்சப்படுகிறது. இந்தியாவிடம் போதுமான அளவு எல்பிஜி கையிருப்பு இருப்பதாக தெரிவித்துள்ள மத்திய அரசு உற்பத்தியை அதிகரிக்க எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டுள்ளது. ஈரான் நிர்வகித்து வரும் ஹார்முஸ் நீரிணை வழியாக உலக நாடுகளின் 20% கச்சா எண்ணெய் செல்கிறது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடனான போர் பதற்றத்தால் இந்த நீரிணை மூடப்பட்டதால் கச்சா எண்ணெய் விலை வரலாறு காணாத வகையில் ராக்கெட் வேகத்தில் உயர்ந்துள்ளது. இந்நிலையில் இந்தியாவிடம் போதுமான அளவு கச்சா எண்ணெய் மற்றும் எல்பிஜி கையிருப்பு இருப்பதாகவும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் எதுவும் மூடப்படவில்லை என்று மத்திய அரசு விளக்கமளித்துள்ளது. மறுபுறம் இந்தியாவில் சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டை தவிர்க்க எல்பிஜி உற்பத்தியை அதிகரிக்க எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. எல்பிஜி உற்பத்திக்கு தேவையான புரோபேன், பியூட்டேன் போன்ற வாயுக்களை வேறுவித பயன்பாட்டிற்கு வழங்கக்கூடாது எனவும் உற்பத்தியாகும் அனைத்து வாயுக்களையும் இந்தியன் ஆயில், HPCL, BPCL நிறுவனங்களுக்கு மட்டுமே வழங்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் ஏப்ரல் 15ஆம் தேதிக்குள் தேர்தல் நடைபெறலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சென்னை அமைந்தகரையில் பாஜகவின் வெளிமாநில பார்வையாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் PL சந்தோஷ், ஏப்ரல் 15ஆம் தேதி வரை மட்டுமே நிர்வாகிகளுக்கு தேர்தல் பணி இருக்கும், அதற்குள் பணிகளை முடிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் ஏப்ரல் பாதியில் தேர்தல் நிறைவடையும் என்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே NDA கூட்டணியில் அதிமுக, பாஜக இடையே தொகுதி பங்கீடு இன்னும் இறுதி செய்யப்படாததால்
பாமகவிற்கான தொகுதிகளை ஒதுக்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த நயினார் நாகேந்திரன் தொகுதி பங்கீடு குறித்து பேசினார். தேர்தல் கூட்டணி தொகுதி பங்கீடு பற்றி இன்னும் நாங்கள் முடிவு செய்யவில்லை. வெகு விரைவில் நாங்கள் முடிவு செய்வோம். இல்ல, தேர்தல் அறிவிக்கப்படவே இல்லையே. தேர்தல் அறிவிச்சோம்னா காலம் நிறைய இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள 1 கோடி பிறமொழி பேசும் மக்களின் வாக்குகளை பெற ஆந்திரா, கர்நாடகா மாநிலங்களில் சிறப்பாக செயல்பட்ட பாஜக தேர்தல் பொறுப்பாளர்கள் தமிழகத்திற்கு கூடுதலாக நியமிக்கப்பட உள்ளனர். தாவேகாவின் மகளிர் தின விழாவில் பங்கேற்கும் விஜய் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பெண்களை கவரும் வகையில் வாக்குறுதிகளை வெளியிடவுள்ளார். தாவேகா சார்பில் மாமல்லபுரத்தில் உள்ள ஹோட்டல்களில் இன்று மாலை 3 மணிக்கு மகளிர் தின விழா நடைபெறுகிறது. விழாவில் சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதிகளின் ஒரு பகுதியாக மகளிருக்கான திட்டங்களை தாவேகா தலைவர் விஜய் அறிவிக்க உள்ளதாக பொதுச் செயலாளர் ஆனந்த் தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருப்பவர்களுக்கு QR குறியீட்டுடன் கூடிய நுழைவு அனுமதிச் சீட்டு வழங்கப்பட்டிருப்பதாகவும் அனுமதிச் சீட்டு பெற்றிருப்பவர்களை தவிர்த்து வேறு யாருக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்க அனுமதி இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். அனுமதி சீட்டு இல்லாத தொண்டர்களும் பொதுமக்களும் நிகழ்ச்சியை தொலைக்காட்சி நேரலையில் கண்டு முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் தாவேகா தரப்பில் நாளை அனைத்து மாவட்டங்களிலும் மகளிர் தின விழா கொண்டாடப்படும் என்றும் ஆனந்த் அறிவித்துள்ளார். விழுப்புரத்தில் பட்டப்பகலில் நகை வியாபாரியிடம் இருந்து 4 கிலோ தங்க நகையை பறித்துச் சென்ற வழக்கில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 3ஆம் தேதி விழுப்புரம் மந்தக்கரை அருகே நகை தொழிலாளி ராஜமாணிக்கம் என்பவரை வடிவரித்த முகமூடி அணிந்த கும்பல் கத்தியை காட்டி மிரட்டி 4 கிலோ 106 கிராம் தங்க நகைகளை பறித்துச் சென்றது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த வழக்கை விசாரித்த காவல்துறையினர் 8 தனிப்படைகளை வைத்து தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் கொள்ளைச் சம்பவத்தில் ஈடுபட்டது புதுச்சேரியைச் சேர்ந்த கும்பல் என்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து திருச்சி, சேலம், கோவை உள்ளிட்ட இடங்களில் பதுங்கியிருந்த ஆனந்த், கந்தசாமி, சுப்பிரமணி மற்றும் சுரேந்தர் ஆகிய 4 பேரை கைது செய்தனர். விசாரணையில் ராஜமாணிக்கத்தின் உறவினர் ஒருவரின் மூலம் தகவல் பெற்று இவர்கள் திட்டமிட்டு கொள்ளையடித்தது அம்பலமானது. கைது செய்யப்பட்டவர்களிடம் இருந்து 4 கிலோ தங்க நகைகளும் 3 லட்சம் ரூபாய் ரொக்கமும் பறிமுதல் செய்யப்பட்டன. தலைமறைவாக உள்ள மேலும் ஒருவரை தேடி வருகின்றனர். திருச்சி அருகே பச்சிளம் நாய்க்குட்டிகளை சுவற்றில் வீசி துடிக்க துடிக்க பெண் கொன்ற காட்சிகள் தான் இவை. திருச்சி மாவட்டம் அந்தநல்லூர் அருகே கம்பரசம்பேட்டையைச் சேர்ந்த புவனேஸ்வரி என்பவர் அப்பகுதியில் உள்ள நாய்களுக்கு உணவு வைப்பதை வாடிக்கையாக வைத்துள்ளார். இதனால் புவனேஸ்வரி வீட்டிற்கு எதிரே வசிக்கும் மீனாட்சி மிஸ்ரா என்பவர் அடிக்கடி தகராறு செய்து வந்ததாக தெரிகிறது. கால்நடைகளுக்கு தண்ணீர் மற்றும் உணவு வைக்கப்படுவதை விரும்பாத மீனாட்சி மிஸ்ரா அடிக்கடி அப்பகுதியில் உலாவும் மாடுகள், நாய்கள் உள்ளிட்டவற்றை கம்பால் அடித்து விரட்டுவார் எனவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் பிறந்து சில நாட்களே ஆன நாய்க்குட்டிகள் தங்களது தாயை தேடி குறைத்துக் கொண்டிருந்த நிலையில் அங்கு வந்த மீனாட்சி மிஸ்ரா நாய்க்குட்டிகளை சுவற்றில் அடித்து கொடூரமாக கொன்றார். இது தொடர்பான சிசிடிவி ஆதாரங்களுடன் புவனேஸ்வரி அளித்த புகாரில் வழக்கு பதிந்து மீனாட்சி மிஸ்ராவை ஜீயபுரம் காவல்துறையினர் கைது செய்தனர். கர்நாடகாவில் 16 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் சமூக வலைதள பக்கங்களில் கணக்கு தொடங்க தடை விதிக்க விரைவில் சட்டம் இயற்றப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். 16 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் உள்ளிட்ட சமூக வலைதள பக்கங்களில் கணக்கை தொடங்க தடை விதித்து ஆஸ்திரேலியாவில் அண்மையில் சட்டம் இயற்றப்பட்டது. இது தொடர்பாக இந்தியாவில் சட்டம் இயற்றுவது தொடர்பாக மத்திய அரசு ஆலோசனை நடத்தி வருவதாக அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அண்மையில் கூறியிருந்தார். இந்நிலையில் கர்நாடக மாநிலத்தில் 16 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் சமூக வலைதள பக்கங்களில் கணக்கு தொடங்க தடை விதிக்க விரைவில் சட்டம் இயற்றப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா கூறியுள்ளார். கர்நாடக சட்டப்பேரவையில் பட்ஜெட் தாக்கலின் போது இதுகுறித்து பேசிய முதலமைச்சர் சித்தராமையா, செல்போன் பயன்பாட்டால் உளவியல் ரீதியாக சிறார்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க இந்த முடிவை எடுத்திருப்பதாக கூறினார். முன்னதாக சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிப்பது தொடர்பாக மாநில பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களுடன் முதலமைச்சர் சித்தராமையா ஆலோசனை நடத்தியிருந்தார். இதேபோன்று ஆந்திர மாநிலத்தில் 13 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் சமூக வலைதள பக்கங்களில் கணக்கு தொடங்க தடை விதிப்பது தொடர்பாக 3 மாதங்களுக்குள் முடிவெடுக்கப்படும் என சட்டப்பேரவையில் அம்மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். ஈரானின் உச்ச தலைவர் கமேனி கொல்லப்பட்டது தொடர்பான வீடியோ காட்சிகள் தான் இவை.
ஈரானின் அணு ஆயுத திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய படைகள் ஈரான் மீது கடந்த மாதம் 28ஆம் தேதி திடீரென தாக்குதல் தொடுத்தன. இதில் ஈரானின் உச்சபட்ச தலைவர் கமீனி கொல்லப்பட்டார். இதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க நேச நாடுகள் மீது ஈரான் பதில் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்நிலையில் டெஹ்ரானில் கமேனி நிலத்திற்கு அடியில் பதுங்கியிருந்த இடத்தை தகர்த்த காணொலியை இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டுள்ளது. இஸ்ரேலின் சிங்கத்தின் கர்ஜனை என்ற ஆபரேஷனில் 50 ஜெட் விமானங்கள் ஈடுபட்டன. இதில் கமேனியின் இல்லம், அலுவலகம் உள்ளிட்ட இடங்கள் தகர்க்கப்பட்டதை இஸ்ரேல் வெளியிட்ட செயற்கைக்கோள் காட்சிகள் காட்டுகின்றன. ஈரானின் இலாம் மற்றும் கோம் நகரங்கள் மீது இஸ்ரேல் நடத்திய சரமாரி வான்வழி தாக்குதல்களில் அந்த நகரங்கள் புகை மண்டலமாக காட்சியளிக்கின்றன. ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் நேற்று மாலை இஸ்ரேல் போர் விமானங்கள் நடத்திய சரமாரி தாக்குதல்களால் அந்நகரமே அதிர்கிறது. ஈரானிய தலைமை பீடத்தை சிதைக்கும் நோக்கில் இந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏமன் நாட்டின் தலைநகர் சனாவில் உள்ள சப்யீன் சதுக்கத்தில் ஆயிரக்கணக்கான ஹூதி ஆதரவாளர்கள் திரண்டனர். ஈரான் மற்றும் லெபனான் மீது நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு கண்டனம் தெரிவித்த போராட்டக்காரர்கள் ஈரான் கொடிகளை ஏந்தியபடி அமெரிக்காவிற்கு எதிராக முழக்கமிட்டனர். மதுரையை சேர்ந்த ராஜேஸ்வரி யுபிஎஸ்சி தேர்வில் தேசிய அளவில் 2வது இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். யார் இந்த ராஜேஸ்வரி? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியைச் சேர்ந்தவர் முருகதாஸ். எலக்ட்ரிக்கல் கடை நடத்தி வரும் முருகதாஸின் மனைவி நாகராணி நாகமலை, புதுக்கோட்டை இந்த பகுதிகளில் உள்ள கல்லூரிகளில் இணை பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். இந்த தம்பதிக்கு ராஜேஸ்வரி, சு.வே. குமாரச்செல்வன் என 2 பிள்ளைகள் உள்ளனர். இதில் குமாரச்செல்வன் MBBS முடித்து மருத்துவராக உள்ள நிலையில் ராஜேஸ்வரி கடந்த 2018ஆம் ஆண்டு பொறியியல் பட்டம் பெற்று போட்டித் தேர்வுக்கு தயாராகி வந்தார். 3 முறை UPSC தேர்வு எழுதிய ராஜேஸ்வரி கடந்த 2024ஆம் ஆண்டு TNPSC குரூப் 1 தேர்வில் தேர்ச்சி பெற்று துணை ஆட்சியராக தேர்வாகி தற்பொழுது சென்னை தலைமைச் செயலகத்தில் பயிற்சி அதிகாரியாக உள்ளார். அரசு வேலை கிடைத்தது, வாழ்க்கை செட்டில் ஆகிவிட்டது என்று முடங்கிவிடாமல் தொடர்ந்து UPSC தேர்வுக்கு ராஜேஸ்வரி தயாராகி வந்துள்ளார். கைமேல் பலனாக தமிழக அரசின் நான் முதல்வன் திட்டம் கைகொடுக்க தனது குடிமைப்பணி கனவை ராஜேஸ்வரி நினைவாக்கியுள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான UPSC தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் அதில் அகில இந்திய அளவில் 2வது இடம் பிடித்து ராஜேஸ்வரி சாதனை படைத்துள்ளார். தனது பயணம் குறித்து நியூஸ் 18 தொலைக்காட்சியிடம் ராஜேஸ்வரி பகிர்ந்து கொண்டார். நான் முதல்வன் டீமோட மிஷன் டைரக்டர் சுதாகரன் சார் வந்து என்னோட இந்த பாதையில் வந்து ஃப்ரம் ப்ரிலிம்ஸ் ஸ்டில் இன்டர்வியூ அன்னைக்கு வரைக்குமே எனக்கு வந்து கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. நான் எங்கே தப்பு பண்ணுறேன், எங்கே தப்பு பண்ணல, இது இப்படி பண்ணால் சரியாக இருக்கும், அந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னோட வெல்விஷர்ஸ் எல்லாருக்குமே என்னோட நன்றி. நான் முதல்வன் திட்டம் வந்து எனக்கு பர்சனலாக நான் UPSC விட்டுட்டு ஒரு 2 வருஷம் வேற எக்ஸாம்ஸ் படிச்சுட்டு இருந்துட்டு திரும்ப UPSC வந்து நம்மளால செய்ய முடியும் அப்படின்ற ஒரு இக்னிஷன் பாயிண்ட் வந்து எனக்கு நான் முதல்வன் கொடுத்தது தான் ஒரு 2-3 வருஷம் பிரேக்குக்கு அப்புறமா. தனது மகளின் சாதனையால் பூரித்து போன தந்தை முருகதாஸ் நான் முதல்வன் திட்டத்தை அறிமுகப்படுத்திய தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். இந்த நான் முதல்வன் ஸ்கீம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. ஏன்னா குரூப் 1லையும் சரி UPSCலையும் வந்து நான் முதல்வன் ஸ்கீம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களுடைய சப்போர்ட்டு, அங்கே இருந்த அந்த ஆஃபீஸர்ஸ், அங்கே சுதாகரன் சார்னு அவருடைய சப்போர்ட்டு, இந்த நான் முதல்வன் ஸ்கீம் கொண்டு வந்த முதல்வருக்கும் அந்த துறை அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் உண்மையிலே ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் என் குடும்பத்தின் சார்பாக. மதுரை அருகே எளிய குடும்ப பின்னணியில் இருந்து மத்திய அரசின் உயர் பதவிக்கு தேர்வாகி பலருக்கும் ராஜேஸ்வரி ஊக்கமளிக்கிறார். காலை விரைவு செய்திகளை பார்க்கலாம். பள்ளி மாணவர்களுக்கான பிரத்யேக பேருந்து விரைவில் மாநிலம் முழுவதும் விரிவுபடுத்தப்படும் என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். அரியலூரில் 35 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட போக்குவரத்து பணிமனையை திறந்து வைத்த அவர் இதனை தெரிவித்தார். இயற்கை எரிவாயு பேருந்துகளை தமிழ்நாடு முழுவதும் இயக்குவதற்கு 750 பேருந்துகளை வாங்குவதற்கு நடவடிக்கை எடுத்தது.
புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கு திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான 7 பேர் கொண்ட குழுவை காங்கிரஸ் அமைத்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்பை காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் வெளியிட்டுள்ளார். புதுச்சேரி எம்பி வைத்தியலிங்கம் தலைமையிலான 7 பேர் கொண்ட குழுவில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டப்பேரவை குழு தலைவர் வைத்தியநாதன், தேவதாஸ், கந்தசாமி, ஷாஜஹான், அனந்தராமன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கேத்தைய கவுண்டன்பட்டியில் 100 அடி ஆழ கிணற்றில் தவறி விழுந்த 70 வயது மூதாட்டி நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். கிணற்றின் ஓரம் இருந்த திட்டில் ஒதுங்கிய பிச்சை மாலை தீயணைப்பு மீட்பு துறையினர் பத்திரமாக மீட்டனர். இளம்பிள்ளை அருகேயுள்ள ஈக்காட்டூர் செல்லாண்டியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி எருதாட்டம் நடைபெற்றது. இதற்காக சுமார் 40 குழுக்களைச் சேர்ந்த இளைஞர்கள் காளைகளை கொண்டு வந்தனர். காளைகளை நீண்ட கயிறுகளில் கட்டி ஒவ்வொரு காளையையும் 10க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பிடித்துக் கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். அப்போது மைதானத்தில் சிலர் பொம்மைகள் காட்டியபடி ஆட அதை பார்த்த காளைகள் துள்ளி குதித்து ஓடியதை பலரும் பார்வையிட்டனர். தேனி மாவட்டம் போடி அருகே வனத்தில் பற்றிய தீயை அணைக்கும் முயற்சியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். வெப்பம் காரணமாக வஞ்சியாறு பகுதியில் உள்ள வனப்பகுதியில் தீ பற்றிய நிலையில் செங்குத்தான பகுதி மற்றும் தொடர்ந்து காற்று வீசுவதன் காரணமாக தீயணைப்பு பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் வாராப்பூரில் பெரிய ஐயனார் பாளையடி கருப்பண்ண கோயிலில் மனித ரத்தம் கலந்து சோறு பிசைந்து எரியும் பில்லி எரியும் வினோத திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. பூசாரி ஒருவர் தனது தொடையை கீறி வந்த ரத்தத்தை சோற்றில் கலந்து பிசைந்து வைத்தார். பின்னர் கோயில் பூசாரிகள் அந்த பில்லி சோற்றை எடுத்துக்கொண்டு காட்டுப்பகுதிக்கு சென்று 4 திசைகளிலும் வானத்தை நோக்கி வீசினர். நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். திருத்தணி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கனகமாச்சத்திரம் அருகே கரும்பு ஏற்றி சென்ற டிராக்டர் பழுதாகி நின்றதால் சுமார் 3 மணி நேரம் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. சாலை விரிவாக்க பணிகள் நடக்கும் பகுதியில் ஏற்பட்ட இந்த விபத்தால் வாகனங்கள் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்றன. இதனால் சாலையின் பக்கவாட்டின் வழியே சென்ற சில வாகனங்கள் பள்ளத்தில் சிக்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைமுகத்திற்கு கப்பல் சேவை மீண்டும் தொடங்கப்பட்டது. இலங்கையில் ஏற்பட்ட புயல் பாதிப்பு உள்ளிட்டவை காரணமாக சேவை நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் இயல்பு நிலை திரும்பியதால் கப்பல் சேவை தொடங்கியுள்ளது. சுபம் என்ற கப்பல் 77 பயணிகளுடன் நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து இலங்கைக்கு புறப்பட்டது. 250 பயணிகள் பயணிக்கும் வகையில் அதிவேகமாக செல்லக்கூடிய புதிய கப்பல் வரும் 20ஆம் தேதி நாகைக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் அருகே உள்ள நகராட்சி தொடக்கப்பள்ளியை அங்கு படிக்கும் மாணவர்களே சுத்தம் செய்தது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சாமநகர் பகுதியில் அமைந்துள்ள CKS மணி நகராட்சி தொடக்கப்பள்ளியில் 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இங்கு வழக்கம் போல் காலை பள்ளிக்கு வந்த மாணவர்கள் வகுப்பறை மற்றும் பள்ளி வளாகத்தை சுத்தம் செய்தனர். இந்த விவகாரத்தில் மாவட்ட நிர்வாகமும் கல்வித்துறை அதிகாரிகளும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். கோவை நஞ்சுண்டாபுரம் பகுதியில் 82 வயதான மூதாட்டி கை கால்கள் கட்டப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கஸ்தூரி என்ற அவர் வீட்டில் தனியாக இருந்தபோது இந்த சம்பவம் அரங்கேறியுள்ள நிலையில் நகைகளும் திருடப்பட்டுள்ளன. இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கேரளாவின் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள மரியான் கல்லூரியில் மாணவர்களுடன் இணைந்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி களரி பயிற்சி எடுத்துக் கொண்டார். பழங்கால தற்காப்பு கலையான களரி பயிற்சியை அவருடன் தேசிய பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் உள்ளிட்டோர் முயன்றனர். உத்தரகாண்ட் மாநிலம் கார்பெட் தேசிய பூங்கா அருகில் உள்ள சியுடா பாணியில் அரிய வகை வெள்ளைத்தலை மரங்கொத்தி காணப்பட்டது. இவ்வகையின் 3 முதல் 4 பறவைகளை கண்டறிந்த வனத்துறை அதிகாரிகள் ஆச்சரியத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். உலக அளவில் அழிந்து வரும் இனமாக இந்த பறவை இன்னும் மாறவில்லை என்றாலும் இந்தியாவில் அரிதாக இனப்பெருக்கம் செய்யும் இனமாக பார்க்கப்படுகிறது. தெலங்கானாவின் ஹனுமகொண்டா மாவட்டத்தில் பட்டப்பகலில் பெண்ணின் கழுத்திலிருந்து தங்கச்சங்கிலி பறித்துச் செல்லப்பட்ட CCTV காட்சி வெளியாகியுள்ளது.
எக்ஸைஸ் காலனியில் பெண் ஒருவர் தனது வீட்டின் முன்பு சுத்தம் செய்து கொண்டிருந்த போது மர்ம நபர்கள் அவரது கழுத்தில் இருந்த தங்கச்சங்கிலியை பறித்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் தப்பியோடியுள்ளனர். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் திருடர்களை போலீசார் தேடி வருகின்றனர். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது நடத்தி வரும் தாக்குதலின் பாதிப்புகளை விளக்கும் செயற்கைக்கோள் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. ஐபிஎல் கிரிக்கெட்டில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கான ஜெர்சியை அந்த அணியின் கேப்டன் ருத்துராஜ் கெய்க்வாட் அறிமுகம் செய்தார். ஐபிஎல் போட்டிகள் இம்மாதம் 28 தொடங்கி மே 31 தேதி வரை நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு, மேற்கு வங்காளம், அசாம் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் முழுமையான போட்டி அட்டவணை வெளியாவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. திருப்பதி கோயிலில் நடிகை ருக்மிணி வசந்த் வழிபட்டார். ஏழுமலையானை வழிபட வந்த அவர் விஐபி பிரேக் தரிசனம் மூலம் சாமி கும்பிட்டார். சாமி கும்பிட்ட பின்னர் கோயிலில் இருந்து வெளியில் வந்த அவருடன் ரசிகர்கள் திரண்டு புகைப்படம் எடுத்தனர். அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் சிலம்பரசன் நடிக்கும் படத்தில் சந்தானம் இணைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தனியார் பல்கலைக்கழக நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து கதாநாயகி இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என்றும் கூறினார். Sandhanam Sindhu combo is there. Oh my God! Wow! யாருக்கு சொல்லல, இப்பதான் அந்தந்த இதுல நியூஸ் போட்டுட்டு இருந்தாங்க. பட் இதை நானே சொல்லிடுறேன், ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டு இது நம்மளுக்கு எது பழக்கமாக போச்சு. அதனால சந்தானம் இருக்காரு, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மியூசிக் டைரக்டர் இருக்காரு, அதுக்கப்புறமா ஹீரோயின் சொல்ல முடியாது, ஏன்னா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, பேசின்னு இருக்கோம். நடிகை ஜான்வி கபூரின் பிறந்தநாளை ஒட்டி அவர் நடித்துள்ள பெத்தி திரைப்படத்தின் காட்சிகளை படக்குழு வெளியிட்டு வாழ்த்து தெரிவித்துள்ளது. ராம் சரண் கதாநாயகனாக நடித்துள்ள இந்த படம் ஏப்ரல் 30 வெளியாகிறது. நேபாள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் ராஷ்டிரிய சுதந்திர கட்சி முன்னெப்போதும் இல்லாத வகையில் ஒரு பிரம்மாண்ட வெற்றியை நோக்கி முன்னேறி வருகிறது. நேபாள அரசியலில் பல தசாப்தங்களாக ஆதிக்கம் செலுத்தி வந்த பாரம்பரிய கட்சிகளின் அஸ்திவாரத்தை 35 வயது இளைஞர் பாலன் ஷா ஆட்டி வைத்திருக்கிறார். யார் இவர்? பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். நேபாள இளைஞர்களால் அன்போடு பாலன் என அழைக்கப்படும் இவர் வெறும் அரசியல்வாதி மட்டுமல்ல, ஒரு ராப் பாடகர் மற்றும் சிவில் இன்ஜினியர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாலன் ஷா 1990 ஆண்டில் காத்மாண்டுவின் கைர்கவுனில் பிறந்தார். கர்நாடகாவின் விஸ்வேஸ்வரையா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் முதுநிலை பட்டம் பெற்றார். பாலன் ஷா நேபாள ஹிப்காப் உலகில் மிகவும் பிரபலமானவராக இருந்தார். அவர் ராபார்ஸ் ராப் போர் மேடையில் பங்கேற்று மிகுந்த புகழ் பெற்றார். அவரது பாடல்களில் ஊழல், அரசியல் மற்றும் சமூக ஏற்றத்தாழ்வுகள் கடுமையாக விமர்சிக்கப்பட்டன. இவை இளைஞர்களிடையே ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தி நகர்ப்புற இளைஞர்கள் மற்றும் வெளிநாட்டில் வாழும் நேபாளியர்கள் மத்தியில் ஒரு பெரிய ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கியது. இதன் விளைவாக 2022 ஆண்டில் நாட்டின் உள்ளாட்சி தேர்தலில் காத்மாண்டு மாநகராட்சி மேயர் பதவிக்கு எந்தவித அரசியல் பின்னணியும் இன்றி சுயேட்சையாக போட்டியிட்டார். பெரும் அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்களை பின்னுக்கு தள்ளி சுமார் 61,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று மேயரான போதே நேபாள அரசியல் வானில் ஒரு மின்னலாக அறியப்பட்டார். 32 வயதில் மேயராக பொறுப்பேற்ற பிறகு நகரின் குப்பை மேலாண்மை மற்றும் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதில் இவர் காட்டிய அதிரடி இவரை ஒரு செயல் வீரராக மக்கள் மத்தியில் நிலைநிறுத்தியது. இந்த சூழலில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் நேபாளத்தில் சர்மா ஒலி தலைமையிலான அரசு நாட்டில் 26 சமூக ஊடக தளங்களுக்கு தடை விதித்ததை தொடர்ந்து இளைஞர்கள் முன்னெடுத்த போராட்டங்கள் வன்முறையாக மாறியதில் பிரதமர் KP சர்மா ஒலி தலைமையிலான அரசு கவிழ்ந்தது. அதே வேகத்தில் பாலன் ஷாவின் அரசியல் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்தது. கடும் அரசியல் குழப்பத்திற்கு மத்தியில் 275 இடங்களை கொண்ட நேபாளத்தில் கடந்த 5ஆம் தேதி பொதுத் தேர்தல் நடந்தது. ராஷ்டிரிய சுதந்திர கட்சி பிரதமர் வேட்பாளராக பாலனை அறிவித்தது. சர்மா ஒலியின் சொந்த தொகுதியான ஜாபா 5இல் அவருக்கு எதிராகவே பாலன் நேரடியாக போட்டியிட்டது அவரது துணிச்சலை வெளிப்படுத்தியது. பாலன் ஷா இந்தியா மீதான நிலைப்பாட்டில் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை கொண்டவர்.
இந்தியாவின் உத்தரப்பிரதேசம், பீகார் மற்றும் மேற்கு வங்காளத்தின் சில பகுதிகளை உள்ளடக்கிய அகண்ட நேபாளம் வரைபடத்தை தனது அலுவலகத்தில் வைத்து சர்ச்சையை கிளப்பினார். ஆதி புருஷ் திரைப்படத்தில் சீதையை இந்தியாவின் மகள் என குறிப்பிட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காத்மாண்டுவில் இந்தி திரைப்படங்களுக்கு தடை விதிப்பதாக அச்சுறுத்தினார். சீதை நேபாளத்தில் ஜனக்பூரில் பிறந்தவர் என்பது அவரது வாதம். இந்தியாவுடன் வர்த்தக உறவு இருந்தாலும் இந்தியாவின் நலனுக்காக நேபாளத்தின் இறையாண்மையை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க போவதில்லை என்ற கடும் நிலைப்பாட்டை கொண்டுள்ளார். ஊழல், வேலையில்லா திண்டாட்டம் மற்றும் பழைய அரசியல்வாதிகள் மீதான கடும் கோபத்தில் இருந்த நேபாள மக்கள் ஒரு ராப் பாடகராகவும் பொறியாளராகவும் இருந்த பாலன் ஷாவை தங்கள் நம்பிக்கையாக தேர்ந்தெடுத்துள்ளனர். தொடர்ந்து காலை விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். கோவை விமான நிலையம் அருகே கடந்த நவம்பர் மாதம் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு தீர்ப்பு வழங்கப்படுகிறது. 72 சாட்சிகளிடம் விசாரணை நடத்தி முடிக்கப்பட்ட நிலையில் கைதான சதீஷ், கார்த்திக், தவசி ஆகிய மூவருக்கும் என்ன தண்டனை கிடைக்கும் என்ற பலத்த எதிர்பார்ப்பு நிலவுகிறது. ஒரே மாதத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கில் நீதிபதி வி. சுந்தரராஜ் தனது தீர்ப்பை அறிவிக்க உள்ளார். ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அதுல் மிஸ்ரா மற்றும் ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி அபய்குமார் சிங் ஆகியோர் மாநில தகவல் ஆணையர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இருவரும் தமிழக ஆளுநர் ஆர். என். ரவி முன்னிலையில் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு பதவியேற்றுக் கொண்டனர். அப்போது மாநில தகவல் ஆணையத்தின் தலைமை ஆணையர் ஷக்கீல் அக்தர், மனிதவள மேம்பாட்டுத்துறை அரசு முதன்மை செயலாளர் சமயமூர்த்தி, ஆளுநரின் முதன்மை செயலாளர் கிர்லோஷ்குமார் ஆகியோர் உடனிருந்தனர். சென்னை போரூர் அடுத்த மௌலிவாக்கத்தில் அதிமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பெண்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பிரியாணி வாங்க பெண்கள் ஒருவரை ஒருவர் தள்ளிக்கொண்டு முண்டியடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. எல்லாருக்கும் இருக்கு. புதுச்சேரியில் 500 கோடி ரூபாய் செலவில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். நகர் பகுதியில் குடிநீர் பிரச்சனையை தீர்க்கும் வகையில் கடல் நீரை குடிநீராக மாற்றும் திட்டம் விரைவில் செயல்படுத்த இருப்பதாக தெரிவித்தார். புதுச்சேரியின் நரம்பை மீனவ கிராமத்தில் நாள் ஒன்றுக்கு 50 மில்லியன் லிட்டர் கடல் நீரை குடிநீராக்கும் நிலையம் அமைய உள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் போலி ஆவணங்கள் மூலம் நெல் விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பிற மாவட்டங்களிலிருந்து வியாபாரிகள் போலி ஆவணங்கள் மூலம் நெல் கொள்முதல் நிலையங்களில் விற்பனை செய்வதாக புகார் எழுந்த நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொள்முதல் நிலையங்களில் முறைகேடாக நெல் விற்பனை நடைபெறுவது தெரிந்தால் புகாரளிக்க தொலைபேசி எண்ணையும் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தெரிவித்துள்ளார். ஆம்சாங் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அஸ்வத்தாமன் உட்பட 12 பேரும் சரணடைவதற்கு மார்ச் 13ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய இருப்பதால் அவகாசம் வழங்க வேண்டும் என்று 12 பேரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுக்களை விசாரித்த நீதிமன்றம் அவகாசத்தை மார்ச் 13ஆம் தேதி வரை நீட்டித்து உத்தரவிட்டது. அதுவரை தினமும் காலையில் விசாரணை நீதிமன்றத்தில் ஆஜராகி கையெழுத்திடவும் நிபந்தனை விதித்துள்ளது. திருவள்ளூர் அருகே கீழ்நலாத்தூர் பகுதியில் காரில் வந்து மாடுகளை கடத்த முயன்ற இளைஞர் கைது செய்யப்பட்டார். அதிகாலையில் சுற்றிய திருடர்கள் ஒரு மாட்டை காரில் ஏற்ற முயன்ற போது சத்தம் கேட்டு ஊர் மக்கள் திரண்டனர். சாரதி என்பவர் பிடிபட்ட நிலையில் தப்பி ஓடி இறைச்சி கடை உரிமையாளர் வினோத் உட்பட 2 பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தென்காசி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் பீச்சி அடித்ததால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். இதனால் பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய குடிநீரில் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் எழுந்துள்ளது. கோடை காலம் தொடங்கியுள்ள நிலையில் இதுபோல லட்சக்கணக்கான லிட்டர் குடிநீர் வீணாவது தடுக்கப்பட வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சீர்காழி அருகே எடமணல் அரசு சேமிப்பு கிடங்கிலிருந்து லாரியில் ஏற்றிச் செல்லப்பட்ட நெல் மூட்டைகள் சாலையில் சரிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. லாரியில் பின்புறத்தில் இருந்து 20க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் சரிந்து சாலையில் விழுந்த நிலையில் அந்நேரம் வாகனங்கள் ஏதும் பின்னே செல்லாததால் நல்வாய்ப்பாக அசம்பாவிதங்கள் ஏதும் நிகழவில்லை. அனுமதிக்கப்பட்டதை விட அதிக அளவு நெல் மூட்டைகள் பாதுகாப்பின்றி ஏற்றிச் செல்வதால் இதுபோன்று நிகழ்வதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு காஞ்சரமுடு இசக்கியம்மன் கோயில் மாசி கொடை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பால் உள்ளிட்ட பொருட்கள் கொண்டு அம்மனுக்கு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை காட்டப்பட்ட நிலையில் நையாண்டி, சிங்காரமேளம் முழங்க நடைபெற்ற தேர் பவனியில் திரளான மக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
மயிலாடுதுறை அருகே சாலை அமைக்க கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு உரிய இழப்பீடு கேட்டு விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். முழையூர் முதல் திருவிடந்தூர் பொட்டவெளி வரை அமைக்கப்படும் புறவழி சாலைக்காக கையகப்படுத்தப்பட்ட விவசாய நிலங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனை கண்டித்து பலவராயன்பேட்டையில் மயிலாடுதுறை மணல்மேடு சாலையில் நடந்த மறியலால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னை பல்லாவரம் அருகே காணாமல் போன 15 வயதான பீகார் மாநில சிறுமி கல்குட்டையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். நாகல்கேணி பகுதியில் வசித்து வந்த பீகாரைச் சேர்ந்த புல்லுதாஸின் மகள் அனிசா கடந்த 3ஆம் தேதி திடீரென காணாமல் போனார். இது தொடர்பான புகாரை காவல்துறையினர் விசாரித்து வந்த நிலையில் காமராஜபுரத்தில் உள்ள செங்கடநீர் கல்குட்டையில் சிறுமியின் உடல் மீட்கப்பட்டது. அவர் எப்படி உயிரிழந்தார் என்று விசாரணை நடத்தப்படுகிறது. மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். முட்டம் கிராமத்தில் கடந்த ஆண்டு கல்லூரி மாணவன் ஹரிசக்தி, இளைஞர் ஹரிஷ் ஆகியோர் சாராய வியாபாரிகளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர். அவர்களின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை, வீடு, இழப்பீடு வழங்குவதாக வருவாய்த்துறை, காவல்துறையினர் எழுத்துப்பூர்வ உறுதியளித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இதுவரை வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்று போராட்டம் நடத்தினர். கோவையில் தனது வீட்டில் வாடகைக்கு குடியிருந்த 11ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வீட்டு உரிமையாளர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். மர வியாபாரியான ரவிக்குமார் என்பவர் தனது வீட்டில் குடியிருக்கும் 11ஆம் வகுப்பு மாணவியுடன் சகஜமாக பேசி பழகுவது போல் நடித்து கடந்த 2 நாட்களுக்கு முன்பு வீட்டிற்கு அழைத்து சென்று பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இது தொடர்பாக மாணவியின் குடும்பத்தினர் அளித்த புகாரின் பேரில் விசாரணை நடத்திய காவல்துறையினர் ரவிக்குமாரை போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர். இந்தியாவின் வெளியுறவு கொள்கை நாட்டு மக்களின் விருப்பத்திற்கு ஏற்ப வடிவமைக்கப்பட வேண்டும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா எண்ணெய் வாங்குவதற்கு அமெரிக்கா 30 நாள் விலக்களிப்பதாக அறிவித்ததை அடுத்து மத்திய அரசின் வெளியுறவு கொள்கையை அவர் கடுமையாக சாடியுள்ளார். இது கொள்கை அல்ல, தனிநபரின் சுரண்டல் என தமது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். மலேசியாவின் நிலாய் மற்றும் அதன் அருகே உள்ள நெகிரி செம்பிலானில் பெய்த கனமழையால் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. வடக்கு தெற்கு விரைவு சாலையின் சில பகுதிகள் நீரில் மூழ்கியதால் மக்கள் அவதியடைந்தனர். வாகன ஓட்டிகள் பல கிலோமீட்டர் தூரம் வரை போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்தனர். கார்கள் வெள்ளத்தில் மூழ்கின. நிலவும் போர் சூழலால் மனிதர்கள் மட்டுமல்லாது கால்நடைகளும் பெரும் பாதிப்புக்குள்ளாகி உள்ளன என்பதற்கு சான்றாக ஆட்டு மந்தை கடந்து செல்லும் காட்சிகளே இவை. இஸ்ரேல் எல்லைக்கு அருகில் உள்ள நக்குரா என்ற கிராமத்தில் தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் தனது வாழ்வாதாரமான ஆட்டு மந்தையை அங்கேயே விட்டு செல்ல மனமின்றி அவற்றுடன் ஒரு ஆடு மேய்ப்பவர் பாதுகாப்பான இடம் நோக்கி நீண்ட தூர பயணத்தை மேற்கொண்டுள்ளார். பிரேசில் நாட்டின் பாகியாவில் ஜக்கோபினா உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையால் பெரும் வெள்ளம் ஏற்பட்டது. சுரங்கப்பாதைகள், பாலங்கள் நீரில் மூழ்கி வழிந்தோடின. கார் உள்ளிட்ட வாகனங்களும் நீரில் மூழ்கி எங்கும் வெள்ளக்காடாய் காட்சியளித்தது. நடப்பு T20 உலகக்கோப்பையின் இறுதி ஆட்டம் அகமதாபாத்தில் நாளை நடைபெறவுள்ளது. பிளாக் கேப்ஸ் நியூசிலாந்தின் சவாலை நடப்பு சாம்பியனான இந்தியா முறியடிக்குமா? உலகக்கோப்பை யாருக்கு? இதோ ஒரு விரிவான அலசல். 2007 தோனி, 2024 ஆண்டில் ரோஹித் சர்மா என 2 முறை உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணியின் கேப்டன்கள் வரிசையில் தற்பொழுது சூரியகுமார் தனது பெயரை பதிப்பாரா? T20 உலகக்கோப்பை தொடரை இந்தியா, இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் தலா 2 முறை வென்றுள்ளன. இந்நிலையில் 10வது T20 உலகக்கோப்பை தொடர் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. 3வது முறையாக வென்று அதிக முறை கோப்பையை வென்ற நாடு என்ற வரலாற்று சாதனையை நோக்கி இந்தியா களம் காண்கிறது. அரையிறுதிப் போட்டியில் இங்கிலாந்தை வீழ்த்தி இந்தியா இறுதிக்கு முன்னேறியது. குறிப்பாக சஞ்சு சாம்சனின் அதிரடி ஃபார்ம் இந்தியாவிற்கு பெரும் பலமாக உள்ளது. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக 97 ரன்கள், இங்கிலாந்திற்கு எதிராக அரை சதம் என ருத்ர தாண்டவம் ஆடி வரும் அவர் இறுதிப் போட்டியிலும் மேஜிக் நிகழ்த்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இஷான் கிஷன், கேப்டன் சூரியகுமார், ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே என இந்திய பேட்டிங் வரிசை அசுர பலத்துடன் உள்ளது. பந்துவீச்சில் பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங்கின் வேகம் மற்றும் வருண் சக்கரவர்த்தியின் சுழல் எதிரணிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்குகின்றன. மறுபுறம்
தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி இரண்டாவது முறையாக இறுதிக்குள் நுழைந்துள்ள நியூசிலாந்து தனது முதல் கோப்பையை கைப்பற்ற துடிக்கிறது. டிம் சைஃபர்ட், பின் ஆலன் ஆகியோரின் அதிரடி தொடக்கமும் ரச்சின் ரவீந்திரா, கிளைன் பிலிப், சாட்னர் ஆகியோரின் ஆல்ரவுண்ட் திறமையும் இந்திய அணிக்கு சவாலாக இருக்கும். உலகக்கோப்பை வரலாற்றில் இரு அணிகளும் இதற்கு முன் மோதிய 3 முறையும் நியூசிலாந்தே வென்றுள்ளது. அந்த மோசமான சாதனையை உடைத்து சொந்த மண்ணில் கோப்பையை ஏந்தி வரலாறு படைக்க வேண்டும் என இந்திய ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7 மணிக்கு அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் கிரிக்கெட் ரசிகர்களின் ஒட்டுமொத்த கவனத்தையும் ஈர்க்கும் இந்த இறுதிப் போட்டி அரங்கேறுகிறது.